நமஸ்காரம். லக்ஷ்மி நரசிம்மர்பா நல்லநல்லூர், சர்வமங்கல ஆஞ்சநேயர்பா நல்லநல்லூர். 2013 இந்த சன்னதி நடந்து வருகிறது. பெருமாள் கோலாகல லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி, பிரகலாத வரலார், அகாபடி வெளித்தாயார் சன்னதியில் எழுந்திருக்கார். பெருமாள் வாக்கு சொல்லும் பெருமாள். 2013 வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் முதல்ல இந்த சன்னதியை பற்றி சொல்றேன். இந்த சன்னதி எல்லாருக்கும் நன்றாக வாக்கு பெருமாள் சொல்லி எல்லாருக்கும் நன்றாக நடக்கிறது. ஒவ்வொருத்தர் மூலியமா சொல்லி எல்லாரும் வரா. பெருமாள் தான் எங்க வாக்கு சொல்றேன். சுவாமியா நான் வாக்குல சொன்னாலும் பெருமாள் தான் வாக்கு சொல்றாருங்க. சுவாமி விஸ்வரூபத்திலேருந்து சுவாமி திருவாராதனம் ஆகி எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாயின்மெண்ட் மூலியமா வருவா. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். அப்பாயின்மெண்ட் மூலியமா வாக்கு கேட்டுட்டு நிறைய பேர் போயிருக்கா. ஆனா 2013 வெளியில தெரிய ஆரம்பிச்சுது. ஆனா முதல்ல 2001 சொல்லியிருந்தேன். ஒருத்தர் மூலியமா தெரியுமா வரதுனால அப்புறம் யூடியூப்கார கேள்விப்பட்டு எடுத்தா. எடுத்தோடனே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. இப்போ நான் ஒரு 3000 பேருக்கு சொல்லியிருக்கேன். 2001 சேர்த்து சொல்கிறேன். 2013 ஒரு 2000 பேருக்கு சொல்லியிருக்கிறேன். என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சன்னதியில் நினைச்ச காரியங்கள் நடக்கும். பெருமாள் பத்திரமாக தாயார் பெருமாள் பேசுறதுனால நினைச்ச காரியங்கள் நடத்தும். ஒரே ஒரு கோரிக்கை, யார் வாக்கு கேட்க வந்தாலும் முதல்ல பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பெருமாள் கிட்ட உங்க கோரிக்கையை சொல்லுங்க. நீங்க உங்க கோரிக்கை சொல்ல 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 எனக்கு கொடுத்துருவேன். கொடுத்தோம்னா வாக்குல என்ன சொல்றாரோ அப்படியே சொல்லுவேன். ஏன்னா நானும் சராசரி மனிதன் தான். புரியுது அவங்களுக்கு? அதனால பெருமாள் திருவடியில பெருமாள் பாதத்துல உங்க பிரச்சனையை விடுங்க. கேளுங்க. கேட்டு நிவர்த்தி ஆகட்டு. பெருமாள் என்ன சொல்றாரோ அந்த பரிகாரத்தை செஞ்சு நிவர்த்தி பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சன்னதியில் வாக்கு என்பது பெருமாளால் சொல்லப்படுகிறது. பெருமாள் தான் சொல்றாரு இந்த வாக்கு. நான் உட்காந்துக்கிறேன், அவள் தான். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே சொல்றான். வேற ஒன்றும் கிடையாதுங்க. புரியுதா? பெருமாள் நரசிம்மர் என்ன சொல்றாரோ அதுதான் வாக்கா தெரிவிக்கப்படுகிறது. எந்த கட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதமானாலும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துடுறாரு. அதனால இப்ப சொல்லிட்ட அளவு சொன்னவா தெரிஞ்சு சொன்னவா வந்தவா எல்லாரும் நல்லபடியா இருக்கா. இது வரைக்கும் ஃபெயிலியர்ன்ற ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா நாங்கள் பெருமாள் திருவிழானால அது பெருமாள் பார்த்துக்கிறான்னு அப்படின்னு விட்டு போயிடுவோம். அதே மாதிரி இந்த சன்னதியில் உற்சவங்கள் நடக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம் பிரதோஷம். பிரதோஷம் 2 பிரதோஷம். பௌர்ணமிக்கு முன்ன வர பிரதோஷம், அம்பாவாசைக்கு முன்ன வர பிரதோஷம். ரெண்டுமே தானா பெருமாள் சாயங்காலம் ஆராதனை ஆகி கோலாகல லட்சுமி. இப்போ கோலாகல லட்சுமி வாக்கு சொல்லும் பெருமாள் சொன்ன இல்லையா, அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் ஆகி ஆராதனைகள் ஆகி தானா உடம்புல வாக்கு சொல்லுவேன். அப்போ கேட்டு எலுமிச்சை பழம் கயிறு எல்லாம் ஜெபிச்சுட்டு போவா. அந்த ஜெபிச்சும் போய் எல்லாம் நிவர்த்தி ஆச்சுன்னு மறுபடியும் எலுமிச்சை பழம் பிரதோஷம் வரும், கயிறு போகணும், அது ஒன்று எல்லாத்துக்கும் நிவர்த்திகள் உண்டு. இங்கே எப்படின்னா முடியாதுன்னா முடியாது, வாக்கு வரலன்னா வரலன்னு சொல்லிடுவோம். அப்புறம் வாங்கோ இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்லிடுவோம். ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னு ஒரு திருப்தி பண்றதுக்காக ஒரு வாக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் இவருக்கு இல்லைன்னா இல்லை, இருக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. பெருமாள் என்ன வாக்கு சொல்றா, ஜாதகம் கிடையாது, ஜாதகம் பார்க்கப்பட மாட்டாது. எல்லாரும் கேட்குறீங்க ஜாதகமா ஜாதகம் பார்க்கப்பட மாட்டாது. ஏன்னா பெருமாளை வாக்கு சொல்றதுனால ஜாதகம் கிடையாது. இது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தினந்தோறும் உண்டு. வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு, வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது வாக்கு. ஏன்னா தாயார் திருமஞ்சனம் இருக்கிறதுனால வாக்கு கிடையாது. அதே மாதிரி அர்த்தம், சுவாதி, ரோகிணி, திருவோணம்,
பிரதி வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு திருமஞ்சனம் உண்டு. அஸ்தம் சுவாதி ரோகிணி திருவோணம் இதெல்லாம் பெருமாள் திருமஞ்சனம். ரோகிணிக்கு மட்டும் கிருஷ்ணர் திருமஞ்சனம் கண்ணன் திருமஞ்சனம் நடக்கிறது. யார் யார் வந்து கலந்து கொண்டு பெருமாளை அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவ சன்னதிக்கு கான்டாக்ட் பண்ணி விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அதாவது இமெயில் ஐடி ஒன்று இருக்கு, LakshmiNarasimhar.SYZ என்று இணையதளத்தில் அப்பாயின்மெண்ட்டை பதிவு செய்து கொள்ள வேண்டியது. ஒரு நாளைக்கு 10 பேர் தான் அப்பாயின்மெண்ட்டு. சன்னதி நேரம் காலை 9 மணி முதல் 1 மணி வரைக்கும். வாக்கு சொல்லும் நேரம் 10:30 1 மணி வரைக்கும். அப்பாயின்மெண்ட் நேரம் இப்போ கொஞ்சம் மாற்றப்படுகிறது. 7 to 9 மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் போடப்படுகிறது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பை 10 to 1. ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மட்டும் 10 to 1 மணி வரைக்கும் உண்டு. ஃபோனில் கேட்கணும், அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கணும்னா 7 to 9 வரைக்கும் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். ஈவினிங்கில் சொல்ல முடியுமா ஏன்னா ஆஃபீஸுக்கு போகிறோம், எங்களால் வர முடியல, எங்களால் சனி ஞாயிறு மட்டும்தான் வர முடியுதுன்னு கேட்குறீங்க. அதனால் 5 to 6 4:30 to 6 வரைக்கும் வாக்கு சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை யார் என்ன பண்ணும் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபோனில் வாங்கிக்கலாம். அட்ரஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கூகுள் மேப்பில் லட்சுமி நரசிம்மர் அருள்வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த வீட்டு அட்ரஸை காமிச்சிடும். திருப்பி அட்ரஸை சொல்கிறேன். 10/44 குரு சரவணா அப்பார்ட்மெண்ட், 10/44 குரு சரவணா அப்பார்ட்மெண்ட் S3, 19th Street, நாகர்கோவில், சென்னை 61 என்ற இடத்தில் இங்கு நடக்கிறது. இந்த சன்னதியில் கல்யாண உற்சவம், வசந்த உற்சவம், வனபோஜன உற்சவம், மணவாள மாமுனிகள் சாத்துமுறை இது வரைக்கும் நடக்கிறது. இந்த திருமணத்தில் கலந்துக்கிறவா, இந்த உற்சவத்தில் கலந்துக்கிறவானா கல்யாணம் ஆகிறவா, வேலை கிடைக்காதவா, இவெல்லாம் வந்து கலந்துட்டு எல்லாம் நொடி அதாவது ஒரு தீராத நோய் அப்படி இருந்தவா வந்து பெருமாளை பிரார்த்திச்சுட்டா நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமாள் என்ன சொல்றாரோ அதை தான் நான் பண்ணி கொடுக்குறேன்றவன் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணி கொடுக்க முடியாது. தயவு செய்து ஒரு விஷயம் எல்லாருக்கும் 2லேருந்து 4:30 வரைக்கும் எனக்கு ஓய்வு நேரம். அப்போ யாரும் கால் பண்ண வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி 9:30 ராத்திரி 9:30லேருந்து விடைகாலையில் 7 மணி வரைக்கும் கால் பண்ண வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற நேரங்களில் கால் பண்ணி கேட்டுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சன்னதியில் நிறைய பேருக்கு எப்படி வரது அப்படின்னு வெளியூர்காரா வந்து வரதுன்றது கேட்குறா. தாம்பரத்தில் வந்து இறங்கிட்டிங்கன்னா மின்சார ரயில் மூலியமாக பழவண்டாங்கல் இறங்கிக்கலாம். பழவண்டாங்கல் இறங்கி ஆட்டோ பிடிச்சின்னு வரலாம். அட்ரஸ் நீ வண்டி கார் எதனா எடுத்துட்டா அட்ரஸ் மூலியமாக கொண்டு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சுமி நரசிம்மர் அருள்வாக்கு மையம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் நன்மை பண்ணணுன்றதுக்காக பெருமாள் கல்யாணற்ற பெருமாளாக பெருமாள் எழுதிருக்க. இங்கே ஒரு விசேஷம் பிரதோஷத்தும் போது 1 நிமிஷம் வந்து நீங்கள் வாக்கு கேட்கணுன்னா 6:30 மணிக்குள்ளே இங்கே வந்துட்டா, ஈவினிங் 6:30 மணிக்குள்ளே வந்துட்டா வாக்கு சொல்லப்படும். ஏன்னா ஃபியூ மினிட்ஸ் பிரதோஷம் மட்டும் ஒரு கொஞ்ச நாயிடம் பெருமாள் இருப்பேன். அந்த நேரத்துக்குள்ளே அவர் வாக்கு சொல்லிடணும் அவர் எல்லாருக்கும். அதனால் யாரும் தாமதமாக வந்தீங்கன்னா அன்னைக்கு வாக்கு சொல்ல முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.